அரசியல்ல இப்ப அப்படியே ஒரு திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல. இப்ப அதுவுமே ஒரு வகையான மாந்திரீகத்தின் மூலியமா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலான நியூஸ் வருது. இது உண்மைதானா? இப்ப பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் சமீபத்துல ஒரு கருப்பு கலர்ல ஒரு மை மாதிரி வச்சிருப்பாங்க நெத்தியில. அதுல அவரு என்ன பண்ணுவாரு? அவருக்கு கூட தான் கண்டிஷ்டிகள் இருக்கும், போராமைகள் இருக்கும், எவ்வளவோ இருக்கும். அப்படின்னும்போது அவர தற்காத்துக்காக எத வேணாலும் செய்துக்கலாம் அவரு. இப்ப என்ன காரணத்தினால அத எடுத்து நோக்கி வராங்க? ஏன்னா இப்ப ஒரு ஒரு சிலர் சொல்றாங்க, "என் வீட்டு பக்கத்துல இருக்கிறவன் எனக்கு கெடுதலா இருக்கான்." அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த மாரி விஷயத்த நீங்க முன்னின்று செய்றீங்களே, அது தவறு இல்லையா? இப்ப மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. இப்போ அத நம்பி மக்கள ஓட்டு போட வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில நீங்க அவங்களுக்கு செய்வீங்களா? இல்ல என்ன மாரியான ஓ! விஷயம் நீங்க எவ்வளோ செய்வீங்க? பேர் அவங்க ராசிக்கு அவங்க நேரத்த பார்த்து நம்ம மாந்திரீக முறையில சரி பண்ணிட்டோம்னா, அவங்க பக்கம் தான் ஈர்ப்பு வரும் மக்களுக்கு. மக்களுக்கு செய்யக்கூடாது. யாரு ஜெயிக்கணுமோ அவங்க பேரு, அவங்க அம்மா பேர வச்சு செய்வாங்க. இப்போ ஒரு வீட்ல ஜின் இருக்கு அப்படின்றத எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம்? ஒரு வீட்ல ஜின் இருக்குதுன்னா, ஒண்ணுமே இல்லாதவங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியா இருப்பாங்க. அத வச்சே சொல்லிடலாம் ஜின் இருக்குதுன்னு. உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, அரசியல்ல இப்ப அப்படியே ஒரு திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல்ல. இப்ப அதுவுமே ஒரு வகையான மாந்திரீகத்தின் மூலியமா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலான நியூஸ் வருது. இது உண்மைதானா? அது அப்படின்றது கிடையாதும்மா. பலர் பல விதமா பேசலாம். யார் எத வேணாலும் பேசலாம். நம்ப எப்படி சொல்றதுன்னாக்கா, இதுதான் மாந்திரீகம், அதுதான்றது கிடையாது. எல்லாருமே நாடி போறது தான் மாந்திரீகத்துக்கு. இன்னைக்கு ஒரு உடம்பு சரியில்லன்னா கூட ஒரு செய்வினையா இருக்குமோன்னு போறாங்க. ஒரு கல்வி அருளன்னா கூட தான் மாந்திரீகத்த நாடுறாங்க. ஒரு தொழில் முன்னேற்றத்துக்கு கூட தான் வராங்க. அதுக்காக அரசியல நாடுறது ஒண்ணும் தவறு கிடையாது. அரசியல இடம் பிடிக்க தானே பார்க்குறாங்க. அடுத்தவங்கள கெடுக்க பார்க்கலல்ல. அதனால அரசியல நாடுறது தவறு கிடையாது. ஆனா அவங்க போனாங்கன்னு சொல்ல வரல நானு. கண்டிப்பா நாடுறது யார் எல்லாரும் நாடுவாங்க தான். ஏன்னா எங்ககிட்டயே அரசியலுக்கு, எலக்ஷனுக்காக எவ்வளோ பேர் வராங்க. நாங்க ஜெயிக்கணும், போணும்ன்ட்டு. அதுல ஒண்ணும் தவறு கிடையாது. மாந்திரீகத்த நம்புறது, நாடுறதுல ஒண்ணும் தவறு கிடையாது. தவறான பாதைக்கு போவாம மாந்திரீகத்த மூலியமா என்ன வளர்த்து விடு. சரிங்களா? அதுதானே கேட்கறாங்க. அது புரியுதுங்களா? எப்படி சார் சாத்தியமாகும்? ஏன்னா இப்ப மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. இப்போ அத நம்பி மக்கள ஓட்டு போட வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில நீங்க அவங்களுக்கு செய்வீங்களா? இல்ல என்ன மாரியான இப்போ விஷயம் நீங்க எவ்வளோ செய்வீங்க? பேர், கோடி பேர் ஓட்டு போட்டாலும் யாருக்கு போடுறாங்கன்றது தான் முக்கியம். அவங்க ராசிக்கு அவங்க நேரத்த பார்த்து நம்ம மாந்திரீக முறையில சரி பண்ணிட்டோம்னா, அவங்க பக்கம் தான் ஈர்ப்பு வரும் மக்களுக்கு. புரியுதுங்களா? இப்ப எப்படின்னா, நம்ப இவன் இத்தினி மக்களுக்கு செய்யக்கூடாது. இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு தல கணக்கு போட்டு நம்ம செய்யறது கிடையாது. யார் ஜெயிக்கணுமோ அவங்க பேரு, அவங்க அம்மா பேர வச்சு செய்வாங்க ஜின் மாந்திரீகத்துல. இவங்க ஜெயிச்சாகணும்னா, கண்டிப்பா அவங்க கட்டாயம் அவங்க ஜெயிப்பாங்க. அந்த மாரி அவங்கவங்க மெத்தட் என்னென்னவோ அதன்படி செய்வாங்க. அவங்கவங்க ராசிக்கு ஏத்த மாரி செய்வாங்க. பல முறைகள்ல உண்டு. ஏன்னா, மாந்திரீகத்த இன்னைக்கு நாடி வர்றவங்க அதிகம். டெக்னாலஜி வளர, வளர, வளர நீ மாந்திரீகம் அது இல்ல, இது இல்லன்னு சொல்றவங்கலாம் உண்டு. இன்னைக்கு இதே காலத்துல மாந்திரீகத்துல வளர்ச்சி அடையறவங்க நெறைய உண்டு. கண்டிப்பா. நீங்க சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரி மாந்திரீகத்த நம்பாத மனிதர்களும் இருக்காங்க. நம்பி நீங்க சொல்ற மாதிரி அத படையெடுத்து வரக்கூடியவர்களும் இருக்காங்க. இப்போ என்ன காரணத்தினால அத எடுத்து நோக்கி வராங்க? ஏன்னா இப்போ ஒரு ஒரு சிலர் சொல்றாங்க, "என் வீட்டு பக்கத்துல இருக்கிறவன் எனக்கு கெடுதலா இருக்கான்." அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த மாரி விஷயத்த நீங்க முன்னின்று செய்றீங்களே, அது தவறு இல்லையா? கண்டிப்பா தவறு கிடையாதும்மா. ஏன்னா, முன்னோட வீட்டு விஷயத்துல அவங்க நின்னு அதை நின்னு செய்றாங்கன்னு ஒருத்தவங்க கஷ்டம் வரும்போது யார் காப்பாத்துறாங்க? சரிங்களா? இதே குடும்பம் ஒரு கஷ்டப்படும்போது அவங்கள யார் காப்பாத்துறாங்க? இதே குடும்பத்த ஒருத்தவங்க அழிக்கும்போது அவங்கள யார் பார்க்குறாங்க? சரிங்களா? ஒரு நோய்வாய்ப்பட்டோ, இல்ல அழிக்க தானே பார்க்குறாங்க. ஒரு சொத்துக்காகவும், வேற ஒரு பகைக்காகவும், ஏன் ஒரு பார்க்கிங்ல கார் நிக்கிற பிரச்சனைக்கு ஒரு பார்க்கிங்ல ஒரு அந்த பார்க்கிங் தர ஒரு குடும்பத்தையே ஒரு நடிகரோட குடும்பம், ஆக்டரோட குடும்பத்தையே காலி பண்ண பார்த்தாங்க. இந்த மாரி பல விஷயங்கள நான் பார்த்துக்கிட்டு வரேன். யாருக்கு யாரும் இல்லம்மா. தேவைப்பட்டு அவங்களா வரவ தான் நாங்க செய்றோம். நாங்கலாம் முன்னுக்கு போய் யாருக்கும் செய்யலையே. நீங்க வாங்க, அவங்க வாங்க, இங்க வாங்க நான் செய்றேன். யாருக்கும் நாங்க செய்யல. தேடி வராங்க. காப்பாத்துங்கன்னு வந்தா கண்டிப்பா செய்து தானே ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு சிலர் தவறான நோக்கத்திலேயே வருவாங்க. அதாவது நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், மத்தவங்க யாருமே நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தவறான புரிதல், தவறான எண்ணத்திலேயே வரும்போது, அது ஜின் உங்களுக்கு காமிச்சு குடுக்குமா? கண்டிப்பா எல்லாமே பேசம்போதே தெரியுமே அம்மா, நல்லவங்க, கெட்டவங்க யாருன்னிட்டு. தவறான நோக்கத்துக்கு வராங்க, போறாங்கன்றது கிடையாது. ஏன் அந்த தவறான நோக்கம் ஒருத்தவனுக்கு வருது? ஒருத்தவன தவறா நம்ம எடுத்துக்க கூடாது. இப்போ உங்கள அழிக்கிறேன்னு நெனைக்கிறான்னா, அவனுக்கு ஏதோ உங்களால பாதிப்பு இருக்கோ தான் நெனைக்கிறான். சும்மா இருக்கும்போதே யாரும் செலவு பண்ணிக்கிட்டு, இவ்வளோ தூரம் தேடி புடிச்சுக்கிட்டு, அவங்கள அழிக்கணும், போணும் வர மாட்டான். அவங்களால தாக்கம் ஏற்பட்டிருக்கும். அத நம்ம அதுலருந்து நம்ம அவங்கள விடக்கூடாது. நம்மள விட்டு அவங்கள விட்டா நம்மள காலி பண்ணிடுவாங்கன்னு தான் அந்த வேலைய செய்றது. கண்டிப்பா. நீங்க குறிப்பா பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாதிரி காட்டு பகுதி, இல்ல அப்டின்னா மயான பகுதியில தான் எல்லா மாந்திரீக வேலைகளும் நடக்குது. அதற்கு என்ன காரணம்? குறிப்பா நைட்டு நேரங்கள்ல, இல்ல அப்டின்னா அதிகாலை நேரங்கள்ல தான் நடக்குது. என்ன காரணம் சார்?
இப்போ இப்போ ஒரு ரூமுக்குள்ள எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நினைக்கும் போதெல்லாம் நம்ம உட்கார முடியாது, செய்ய முடியாது. நினைச்சது இது வராது அங்க. இப்ப காடு பகுதி, இப்ப மயானத்துலலாம் ஜின்கள் வந்து நல்லா வரும். நமக்கு வந்து உத்தரவு குடுக்க எளிமையான முறையில வரும். பொதுவாவே சொல்லுவாங்க, எந்த மாந்திரீகத்துக்கும் வந்து உரல் சத்தம், உலக்க சத்தம் கேட்கக்கூடாதுன்னுவாங்க. உரல் சத்தம், உலக்க சத்தம். இப்பதான் கிரைண்டர், மிக்ஸி அது இதுன்னு வந்துடுச்சு. அப்பல்லாம் வந்து அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, உரலு, இந்த மாரி இதெல்லாம் இருக்கும். அந்த சத்தம் கூட கேட்கக்கூடாது. மாந்திரீகம் உருவான காலத்துல இருந்து. அப்படின்ற பட்சத்துல இன்னைக்கு எல்லா சத்தமும் கேட்குது. ஒரு டவுனுக்குள்ளார ஒரு கிராமத்திலேயே அவ்வளோ சத்தம் கேட்குது. எல்லாமே டவுனுக்கு இணையா வந்துடுச்சு கிராமங்கள்லாம். அப்படின்னும்போது நம்ம பூஜைகள் பண்ணும்போது அந்த சத்தம், இந்த சத்தம் கண்ட சத்தம் வந்ததுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம மயான பகுதியில செய்யறது. அதன்படி நமக்கு ஜின்னு வந்து உடனே நமக்கு நேரடியாவே காட்சி அளிக்கும் அங்க பூஜையில. உடனே செய்ய வேண்டிய வேலைகள் அத்தனையுமே நமக்கு நல்லபடியா முடிச்சு குடுக்கும். ஜின்னுக்கு உருவம் அப்படின்றது இருக்குதா சார்? எல்லாம் உங்கள போலயே வரும், என்ன போலயே வரும். குழந்தையாவும் வரும், பூனையாவும் வரும். எல்லா ரூபத்த அது கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி. அது எப்படி வேணும்னாலும் வரும். ஜின்னுக்கு வந்து உருவம் இருக்குது. அது ஒரு மீடியாவுல நான் டைரக்ட்டாவே காட்டி பல பிரச்சனைகள்லாம் வந்தது. அதுலேருந்து தான் காட்டுறத நிறுத்திக்கிட்டேன். என்ன காரணம் சார்? எதனால வந்து உங்களுக்கு அத காமிச்சதுனால பிரச்சனை வந்தது? ஆமாம்மா, இப்போ ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு பொருள எடுத்துட்டு வந்து நம்ம எடுத்து வந்து ஒரு மீடியாவுல நீங்க கேட்கறீங்கன்னு நான் காட்டிட்டேன். மீடியாவுல காட்டிட்டேன். எல்லாருமே பார்த்தாங்க. இப்ப லட்சக்கணக்குல போச்சு அது. அதுக்கு என்னன்னா, அந்த மாரி வந்து அந்த விளம்பரத்துக்கோ, அதுக்கோ, இதுக்கோலாம் ஜின்னு ஆசைப்படாது. அந்த மாரி காட்டவும் கூடாது. அது தவறான செயல். அந்த தவற நான் செய்துட்டு தான் கொஞ்சம் ஒரு சில கஷ்டங்கள்லாம் சந்திக்க நேரிட்டுச்சு. அதிலிருந்து தான் காட்டுறத நிறுத்திக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்டின்னா, ஃபாரின்ல இருந்து உங்கள வந்து சந்திக்கிறதுக்கு நெறைய பேர் வராங்க அப்டின்னு நீங்க சொல்றீங்க. ஃபாரின்ல இருந்து எப்படி உங்கள சந்திக்க வராங்க சார்? எல்லாமேம்மா இப்ப வந்து மீடியா என்ன சொல்றதுன்னா, இப்ப வந்து எல்லாமே இந்த கையில ஃபோன்ல எல்லாமே மீடியா உலகமாயி போச்சு. எல்லார் கையிலயுமே இப்ப மீடியாவுல வர்றது எல்லாருக்குமே பகிர்ந்துக்கிறாங்க. என்ன நடக்குது அந்த தகவல் ஜஸ்ட் ஒரு செகண்ட்லயே வந்துடுது. இந்த மாரி மாந்திரீகம், ஜின் மாந்திரீகம் தெரிஞ்சு கனடா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், இட்டாலி, யுஎஸ் எல்லா கண்ட்ரில இருந்தும் கால்ஸ் வரும். அதே மாரி என்ன தேவையோ டீட்டெயில்ஸ் வந்து WhatsAppல அனுப்பி விடுவாங்க. அத நம்ப என்னன்னு பார்த்து அதன்படி நம்ம செய்துக்கலாம். இப்பல்லாம் வந்து எளிய முறை தான். ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து ஆளே இங்க வரணும். இன்னைக்கு தேவைப்பட்டா ஒரு ஆளோட ஃபோட்டோவ நேரா வீடியோ கால்லயே பார்க்கலாம். ஒரு வீடியோ எடுக்கலாம். எல்லாமே செய்யக்கூடிய வசதிகள், முன்னேற்றங்கள் அதிகமாயி போச்சு. அப்படின்ற பட்சத்தில அவங்க இங்க இங்க நடக்கிற மாரி தான் வெளிநாடுகள்லயும். குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, தொழில் பிரச்சனை. அங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வெளிநாடுகள்ல வந்து இந்த அதிர்ஷ்டத்த நம்பி லாட்டரிகள்லாம் அதிகமா எடுப்பாங்க. இந்த டிக்கெட் வாங்குறது, கேஷினோ விளையாடுறது, இந்த மாரி விஷயங்கள் நெறைய இருக்கும். எல்லாத்துக்குமே இங்கருந்து நமக்கு தகவல் சொல்லுவாங்க. பேரு, அம்மா பேர் சொன்னாக்கா, இங்க இருந்தே நான் கிளியரா நம்ம பண்ணி கண்டிப்பா. இப்ப பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் சமீபத்தில ஒரு கருப்பு கலர்ல ஒரு மை மாரி வச்சிருப்பாங்க நெத்தியில. அது என்ன மை அப்டின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அது என்ன மை எதுக்கு வைக்கிறாங்கன்றது அவங்கள கேட்டா தான் அது தெரியும். ஏன்னா நம்ம போய் அத போய் ஒருத்தவங்கள பத்தி நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. அது தனி மனித சுதந்திரம். அவரு சிஎம் என்றதுக்காக இல்ல. ஒரு தனிநபர், நீ என்னுடைய சுதந்திரத்துக்காக நான் கூட பயன்படுத்தலாம். ஒரு சாதாரண ஒரு பாமரன் கூட பயன்படுத்தலாம். இதெல்லாம் போய் நீங்க என்ன வச்சுக்கிறீங்க? அத நம்ம ஆராயக்கூடாது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து மாந்திரீகத்திலயும் அதாவது சாமி அப்டின்றதுல நம்பிக்கை அதிகமா உண்டு அப்டின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இந்த கேள்வி. கண்டிப்பாம்மா. ஏதோ ஒரு நான் நல்லா இருக்கணும்னு தானே விக்கிறாரு. இப்போ ஒரு பொதுவாவே வந்து இப்ப எல்லாம் ஒரு சின்ன சாதாரண ஒரு கடை பொட்டி கடை வச்சிருக்கவங்க கூட நான் நல்லா இருக்கணும், என் தொழில் சிறக்கணும்னு எதுவும் வேண்டிக்கிட்டு போவாங்க. வர ஜனங்களுக்கு நல்லபடியா வியாபாரம் ஆகணும். அவரு ஒரு சிஎம் ஆச்சே! நான் மக்களுக்கெல்லாம் நடக்கணும், நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கணும், என்னால நல்லது நடக்கணும்னு கூட தான் வைக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா, அது வந்து எதனால செய்யப்பட்டது? ஏன்னா, இப்ப பக்கத்துல திருவண்ணாமலை இருக்கு. திருவண்ணாமலையில வந்து தீபம் ஏற்றுவாங்க. அந்த தீப மைய வந்து குடுப்பாங்க. அத வந்து ஒரு சிலர் வைப்பாங்க. இவரு எத வைக்கிறாரு? அப்டின்றது தான் அது கேள்வியா இருக்கு. நம்ம பார்க்காம எதையும் சொல்லக்கூடாதும்மா. நான் இதுவரைக்கும் நான் பார்த்திருக்கிறேன் படங்கள்ல, கிடங்கள்ல கூட இந்த ஃபோட்டோஸ்ல. நேரடியா அவர் என்ன மை வைக்கிறார்ன்னு நான் அத கவனிக்கல. நான் பார்க்கவும் இல்ல. அத பத்தி நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ப செய்யறது ஜின்னோட வேலைகள. நம்ப கிட்ட வர கிளையண்ட்ட தான் நம்ப தெரியப்படுத்தணுமா தவிர, அதையே நான் வெளிய சொல்லக்கூடாது. என்கிட்ட வர கிளையண்டுகள பத்தியே நான் வெளிய சொல்லக்கூடாது. என்ன வந்தாங்க? எதுக்காக வராங்கன்னுட்டு. மத்தவங்கள வந்து ஒரு சிஎம்ன்றதுக்காக இல்ல. பொதுவா யாரா இருந்தாலும் நாங்க அத வெளிப்படையா நாங்க பேசக்கூடாது. அது எதுவா இருந்தாலும் காட்டவும் கூடாது. எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள். நம்பளுடைய நம்பி கிளையண்ட் வராங்களா? அவங்கள பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய வேலைகள். யாரு எப்படி வேணாலும் இந்த காலத்துலம்மா தான் நல்லா இருக்கிறதுக்காக எந்த வேலை வேணாலும் யாரு வேணாலும் செய்யலாம். அது தவறே கிடையாது. அதுல அவரு என்ன பண்ணுவாரு? அவருக்கு கூட தான் கண்டிஷ்டிகள் இருக்கும், பொறாமைகள் இருக்கும், எவ்வளவோ இருக்கும். அப்படின்னும்போது அவர தற்காத்துக்காக எத வேணாலும் செய்துக்கலாம் அவரு. சரிங்களா? அது தவறு கிடையாது. கண்டிப்பா சார். அதே மாதிரி இந்த ஜின் அப்டின்றத நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த ஜின்ன வந்து கத்துக்கிட்டு மக்களுக்கு சேவை செய்யணும் அப்டின்ற எண்ணம் உங்களுக்கு எப்ப வந்தது? நான் சின்ன வயசுலயே ஜின்னிலேயே ஊறுனவன்ம்மா நானு. நான் வந்து ஒரு 17, 18 வயசுலயே வந்து ஒரு பாய் கூட இருந்து அது நெறைய மீடியாக்கள்ல சொல்லியிருப்பேன். அந்த பாய் கூடயே இருந்து நான் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டுவேன். அவர் கூடயே இருந்து சும்மா எடுபிடி வேலை செய்துகிட்டு தான் இருந்தேன். கடைசியில இதே நாட்டமாயி இது மேலயே இதாயிட்டேன் நானு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு வேலைக்காக அவர்கிட்ட வர்றத பார்ப்பேன். அவரு செய்ற வேலைகள பார்ப்பேன். கூட இருந்து கத்துக்கிட்டு நம்மளும் இந்த மாரி செய்யணும். இவர மாரி நம்மளும் பேர் எடுக்கணும்.
காசு பணத்துக்கெல்லாம் இல்ல. இவர மாரி வளர்ச்சி அடையணும், இந்த மாரி இவர மாரி நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக தான் வந்தேன். அதே நிலைய அடைஞ்சேன். அவர்கிட்டயே தீட்சையும் வாங்கிட்டேன். இன்னைக்கு நல்லபடியா அத மக்களுக்கு நான் சேவையாவும் செய்துட்டு இருக்கேன். இப்ப இந்த ஜின் அப்படின்றத யாருனாலும் கத்துக்கலாமா சார் முதல்ல? அம்மா இவங்க, அவங்கன்றதெல்லாம் கிடையாது. எதையுமே கத்துக்க முடியாதுன்றதெல்லாம் கிடையாது. நான் தான் செய்வேன், நான் தான்றதெல்லாம் கிடையாது. ஆர்வமும், வெறியும் தான் இருக்கணும். எந்த ஒரு தொழிலுக்கும் எதையும் கத்துக்கன்ற ஆர்வமும், வெறியும் இருந்தா கட்டாயம் அவங்க கண்டிப்பா அதுல ஜெயிப்பாங்க. கண்டிப்பா. இப்ப கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி சார் கத்துக்கிறது? ஆமா, இப்ப நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம்னா, நம்ம தேடி என்ன மாரி ஒரு குரு கிட்ட வந்தீங்கன்னா, அதுக்கு உண்டான பயிற்சிகள் அளிப்போம். அத தொடர்ந்து நீங்க கன்டினியூவா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா, அதுக்கு உண்டான மாற்றங்கள் உங்களுக்கே படிக்கும்போதே அந்த உடம்புல தெரியும். ஒரு 50 பேர் பலம் தன் உடம்புல வரும். நான் குடுக்குற ஒரு 4 வரி மந்திரத்திலே. அதிலேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது என்ன மந்திரம் எப்படின்னுட்டு. நானா சொல்ல வேண்டாம். இது இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு. நான் குடுக்குறத மந்திரத்த வச்சே நீங்களே இது பண்ணிக்கலாம். உடல்ல அளவுக்கு மீறின ஒரு ஆற்றல் வரும். தன் உடம்புல மாற்றங்கள் வரும். படிக்க படிக்க. தன்னார்வவே நீங்களே அத நான் ஒரு 4 நாளைக்கு படிச்சுட்டாக்க, அதுக்கப்புறம் நீங்களே படிக்க தோணிடும். அதுல படிக்க படிக்க எங்களுக்கு தெரியும். எப்ப தீட்சை தரலாம், என்னென்ன வழிமுறைகள் உண்டுன்னு பார்ப்போம். அதன்படி நாங்க குடுப்போம் தீட்சை. அதே மாதிரி ஜின்னுக்குன்னு ஒரு அதாவது ஃபாரின்ல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு போனா யாரையுமே அந்த இடத்துல இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா சார்? இல்லம்மா, இருக்க விடாதுன்னு இல்ல. தன்னார விரட்டும். இந்த ஜென் மவுண்டைன்ட்டு சவுதியில உண்டு. அங்க போய் ஒரு லாரியே நின்னாலும், ஒரு காரே நின்னாலும் ஸ்டார்ட் ஆகாம அது பாட்டுக்கு வேகமா போயிடும் அங்கிருந்து. அப்படியே ஆமா தன்னாரவே மூவ் ஆயிடும். அது யாரையும் வைக்கக்கூடாதுன்றது இல்ல. அவங்க இடத்துல யாரையும் நிறுத்தாது. என்ன காரணம்? அது அப்படி தனிமையா இருக்கக்கூடியது ஜின்னு. மனிதர்களுக்கு உங்களுக்கு ஆபத்து வந்துரக்கூடாதுன்றதுக்காக தான் அது நல்லது தான் செய்யுது ஜின்னு. யாரையும் ஒரு இடத்துல நிறுத்தாது. ஏன்னா வந்து அந்த இடத்துல ஒரு திங்ஸ் வச்சா கூட அந்த இடத்துல வந்து அந்த திங்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா. சொல்றாங்க. எப்பயும் நீ வீட்டுக்குள்ளேயே வைக்கிற ஒரு ஜின்னு இருக்குதுன்னா, வருதுன்னா ஒரு வீட்டுக்குள்ள நுழையுதுன்னா, தன்னார பணம் வச்சிருந்தாலும் தன்னார காணாம போயிடும். நீங்க ஏதாவது பொருள் வச்சாலும் மறைஞ்சிரும் தன்னார. அது நெறைய வீட்டுகள்ல நடந்திருக்கும். அதுல அனுபவம் உள்ளவங்க சொல்லுவாங்க பாருங்க. தன்னாரவே வீட்டுக்குள்ள இருந்து பணங்கள் மாயமாகும். இப்போ ஒரு வீட்ல ஜின் இருக்கு அப்படின்றத எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம்? ஒரு வீட்ல ஜின் இருக்குதுன்னா, ஒண்ணுமே இல்லாதவங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியா இருப்பாங்க. அத வச்சே சொல்லிடலாம் ஜின் இருக்குதுன்னு. சரிங்களா? ஜின்ன தவறா சித்தரிக்கிறவங்க நெறைய பேர் உண்டு. இது கெடுதல் தான் செய்யும். இத வச்சுக்கிட்டு நம்ம கெட்டது பண்ணலாம் கிடையாது. ஜின்னு வந்து இன்னைக்கு ஒரு ஒரு மனிதனோட வாழ்க்கை தரத்தையே தலைகீழா புரட்டி மாத்திடும். யாரும் நினைக்க முடியாத இடத்துக்கு பவர்ல கொண்டுட்டு போகும் ஜின்னு. பெரிய லெவலுக்கு தான் கொண்டுட்டு போகும் ஜின். உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கலாம். கண்டிப்பா. ஏன்னா இப்போ ஒரு சிலர் வந்து சொல்றாங்க, அந்த முனி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் அடிக்கும்போது அவங்க வந்து ஒரு அதிகபட்சம் அந்த 1 மாசம், 2 மாசத்துல வந்து இறந்து போயிருவாங்க. இல்ல அப்படின்னா நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருவாங்களா, அவங்களுடைய குடும்பமும் பல கஷ்டத்த சந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, அது மாதிரி ஜின் கிடையாதா சார்? கண்டிப்பா ஜின் அந்த மாரி வேலைக்கெல்லாம், அந்த மாரி ஈன வேலைக்கெல்லாம் செய்யவே செய்யாது. அந்த மாரி பாதிக்கப்படுறவங்களோட காப்பாத்தும் ஜின்னு. புரியுதுங்களா? யாராவது ஒருத்தவங்க ஒரு பேய் பிசாசோ புடிச்சிட்டாலோ, ஒரு இது முனி கினி தட்டிட்டாலோ, ஏதாவது ஒரு ஆபத்துல சிக்கிட்டாலோ, உடனே ஜின் கிட்ட வந்து அவங்கள காப்பாத்தி, அவங்க உடல்ல கெட்ட 2வது எதுவும் வரவிடாத அளவுக்கு கட்டுப்படுமா தவிர, யாரையுமே கெடுக்காது ஜின். அது தான் வேலைய செய்யும். அதுகிட்ட மண்டியிட்டு முறையிடும்போது தான் அந்த வேலைகள் அது செய்யும்.